வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது காயத்ரி மோகன். முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகள் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மீண்டும் நேரில் ஆய்வு செய்கிறார். ஆன்லைன் ரம்மியை தடை செய்யும் அவசர சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல். அன்புமணி, திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்பு. தமிழக சட்டப்பேரவை அக்டோபர் 17ஆம் தேதி கூடுகிறது. சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. உள்நோக்கத்துடன் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் ரவி குற்றச்சாட்டு. தமிழகத்தின் வரலாறு, கலாச்சாரத்தை சிதைக்க சிலர் முயற்சிப்பதாக மத்திய அமைச்சர் எல். முருகன் புகார். ஆப்கானிஸ்தானில் இருந்து கொச்சிக்கு கடத்தி வரப்பட்ட 1200 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெராயின் பறிமுதல். ஈரானைச் சேர்ந்த 6 பேரை கைது செய்து இந்திய கடற்படையினர் விசாரணை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். இலவச தரிசனத்திற்காக பக்தர்கள் 48 மணி நேரம் காத்திருப்பு. பல மாவட்டங்களில் வரும் 11ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை கூட்டம் வரும் 17ஆம் தேதி கூடுகிறது. சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு இதனை தெரிவித்தார். அதே நாளில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் கூடி துணை நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்துக்காக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்தலாம் என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். திமுகவில் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் அண்ணா அறிவாலயத்தில் நேற்று நடைபெற்றது. திமுக தலைவராக ஸ்டாலின் மீண்டும் தேர்வாக விருப்பம் தெரிவித்து அக்கட்சி மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் விருப்ப மனு தாக்கல் செய்தனர். தலைவர் பதவிக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதேபோல பொதுச் செயலாளர் பதவிக்கு துரைமுருகனும், பொருளாளர் பதவிக்கு டி.ஆர். பாலுவும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்நிலையில் தலைவர் பதவிக்கு போட்டியிட வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் 2வது முறையாக திமுக தலைவராக ஸ்டாலின் தேர்வாக உள்ளார். இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை நடைபெறவுள்ள திமுக பொதுக்குழு கூட்டத்தில் வெளியாக உள்ளது. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை முதல்வர் ஸ்டாலின் இன்று ஆய்வு செய்கிறார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பல கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன்பே இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அப்பணிகளை கடந்த சில நாட்களுக்கு முன்பு நேரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று சென்னை சென்ட்ரல், பேசன் பிரிட்ஜ், புளியந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் பணிகளை நேரில் பார்வையிடுகிறார். திருக்குறளில் உள்ள ஆன்மீக கருத்துக்கள் மறைக்கப்பட்டு உள்நோக்கத்துடன் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் ஆர். ரவி குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற திருக்குறள் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், ஆளுநராக பொறுப்பேற்றவுடன் தனக்கு திருக்குறள் புத்தகம்தான் முதலில் வழங்கப்பட்டதாகவும் ஒவ்வொரு திருக்குறளின் முழுமையான அர்த்தத்தை புரிந்து வாசித்து வருவதாகவும் கூறினார். திருக்குறள் நூல் பக்தியுடன் தொடங்குவதாக கூறிய ஆளுநர் ஆர். ரவி, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி.யு. போப் வேண்டும் என்றே மாற்றி மொழிபெயர்த்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழையும் ஆன்மீகத்தையும் பிரிக்கவே முடியாது என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், தமிழையும் ஆன்மீகத்தையும் பிரிக்கும் முயற்சி நடக்கின்றது என்று குற்றம் சாட்டினார். தமிழும் ஆன்மீகமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது என்று கூறிய அவர், அவை இரண்டையும் பிரிக்கவே முடியாது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தின் வரலாறு, பண்பாடு, கலாச்சாரத்தை சிதைக்க சிலர் முயற்சிப்பதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்துக்களையும் தமிழரையும் பிரிக்க முடியாது என்று கூறினார். இப்போ மட்டும் இல்ல, சங்ககாலம் முதற்கொண்டு தமிழ் மக்கள், நம்மளுடைய இந்து மக்கள் ஆன்மீகத்துல மிக குறிப்பாக ஆன்மீகத்தோடு ஒன்றி இணைந்து வளர்ந்தவர்கள். அதனால ஏதோ 1-2 பேர் சொல்றதுக்காக ஆன்மீகம் தமிழ்நாட்டுல அவங்க நினைக்கிறது ஏதோ நினைக்கிறாரு, அது நடக்காது. இந்து தானே, இந்து தமிழனை எப்படி பிரிக்க முடியும்? இந்து தமிழன் ஒண்ணுதான். இந்து வேற, தமிழன் வேறையா? மழலையர் பள்ளிகளில் தினக்கூலிகளை விட குறைந்த ஊதியத்தில் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவதாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இதனை ஏற்க முடியாது என்று கூறியுள்ள அவர், ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒருநாள் ஊதியமாக 281 ரூபாய் வழங்கப்படும் நிலையில் ஆசிரியர் பணிக்கு மிகவும் குறைவாக 166 ரூபாய் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டிருப்பது மோசமான உழைப்புச் சுரண்டல் என்று தெரிவித்துள்ளார்.
ஒரு பள்ளிக்கு 3 ஆசிரியர்கள் வீதம் இடஒதுக்கீட்டை பின்பற்றி நிரந்தர ஆசிரியர்களாக நியமிக்க அரசு முன்வர வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்திற்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். ஆன்லைன் சூதாட்ட தடைக்கான அவசர சட்டத்திற்கு கடந்த மாதம் தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்து ஆளுநரின் ஒப்புதலுக்கு கடந்த 1ஆம் தேதி அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் அன்றைய தினமே பரிசீலித்து ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகள் ஒழுங்குமுறை சட்டம் 2022ற்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். தொடர்ந்து இந்த சட்டம் கடந்த 3ஆம் தேதி தமிழக அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் வரும் கூட்டத்தொடரிலேயே இது சட்டமாக இயற்றப்படவுள்ளது. ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை வரவேற்பதாக தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், கடந்த 1ஆம் தேதி ஆளுநர் ஒப்புதல் அளித்து 3ஆம் தேதி அரசிதழில் வெளியிட்ட சட்டம் குறித்து இதுவரை ஏன் தெரிவிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தை தடை செய்ய நிரந்தர சட்டம் உருவாக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார். இனி உயிர்பலி இருக்காது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதேபோல் ஆன்லைன் ரம்மி தடை சட்டத்திற்கு தமிழக ஆளுநர் ஒப்புதல் அளித்திருப்பதற்கு விசிக தலைவர் திருமாவளவன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் அமைக்கப்பட்ட நிர்பயா பெண்கள் ஆலோசனை மையத்தை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், நிர்பயா ஆலோசனை மையம் தமிழ்ச் சமூகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கும் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நடிகை சாய் பல்லவி, நிர்பயா மகளிர் ஆலோசனை மையம் மூலம் மேலும் பல உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சென்னையை அடுத்த படூரில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் உலக விண்வெளி வார விழா கொண்டாட்டத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். இதில் கலந்து கொண்ட பின் பேசிய இஸ்ரோ துணை இயக்குநர் வெங்கட்ராமன், சந்திராயன் 3 விண்கலம் மிக விரைவில் விண்ணில் ஏவப்பட உள்ளதாக தெரிவித்தார். சந்திராயன் 3 விண்கலத்தை சந்திரனின் தென்பகுதியில் தரையிறக்க முடிவெடுத்துள்ளதாகவும் அது இதுவரை யாரும் எடுக்காத முயற்சி எனவும் அவர் கூறினார். இதற்காக சந்திரனின் தென்பகுதியில் ஆய்வு செய்வதற்கான சோதனைகள் நடைபெற்று வருவதாகவும் இஸ்ரோவின் துணை இயக்குநர் வெங்கட்ராமன் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தின் புதிய முனையத்தில் தமிழக கலாச்சார ஓவியங்கள், கோலங்கள் வரையப்பட்டுள்ளன. சென்னை விமான நிலையத்தில் உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு முனையங்களை ஒருங்கிணைத்து 2400 கோடி செலவில் புதிய விமான முனையம் கட்டும் பணி கடந்த 2018ஆம் ஆண்டு தொடங்கியது. கட்டுமான பணிகள் முடிவடைந்து இந்த ஆண்டு இறுதிக்குள் விமான முனையம் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிகிறது. இந்நிலையில் புதிய முனையத்தில் தமிழக, இந்திய கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் ஓவியங்கள் வரையப்பட்டு வருகின்றன. விமான நிலையம் முழுவதும் ஓவியங்களும் தரைகள் கோலங்களாலும் வரையப்பட்டிருப்பதால் பயணிகளை கவரும் வகையில் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் அருகே தனியார் தொழிற்சாலையில் இரவு உணவு சாப்பிட்ட 23 பெண் தொழிலாளர்களுக்கு திடீர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாலாஜாபாத் சுங்குவார் சத்திரம் கூட்டுச்சாலை அருகே உள்ள செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் 6000 பெண் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். நேற்று இரவு கேன்டீனில் உணவு சாப்பிட்ட தொழிலாளர்கள் 23 பேருக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. அவர்கள் அனைவரும் வாலாஜாபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கேன்டீன் ஒப்பந்ததாரரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் போதை மருந்து விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். செம்மஞ்சேரி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரிக்கு எதிரே 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 4 பேரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். அவர்களிடம் 1100 போதை மாத்திரைகள், 30 ஊசிகள், 4 சலைன் பாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டது. பின்னர் 4 பேரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ராமேஸ்வரம் அருகே மண்டபத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கடல் அட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். பாம்பியான்குளம் பகுதியில் 6 பேரல்களில் வைக்கப்பட்டிருந்த 120 கிலோ கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவற்றின் மதிப்பு சுமார் 3 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று வனத்துறையினர் தெரிவித்தனர். கடல் அட்டைகளை கடத்த முயன்றவர்கள் குறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 38% உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 34% இருந்து 38% உயர்த்தப்பட்ட நிலையில் புதுச்சேரியிலும் அகவிலைப்படி உயர்வு அமலுக்கு வந்துள்ளதாகவும் கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சிமெண்ட் விலை 40% உயர்ந்துள்ளதாக தமிழ்நாடு புதுச்சேரி கட்டுமான பொறியாளர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு புதுச்சேரி கட்டுமான பொறியாளர் சங்க தலைவர் ரவி, சிமெண்ட் ஆலைகள் தன்னிச்சையாகவே விலையை உயர்த்தி வருவதாக புகார் தெரிவித்தார்.
குவைத் நாட்டில் வேலையின்றி தவித்து வரும் தங்களை உடனடியாக மீட்க வேண்டும் என தமிழகத்தைச் சேர்ந்த 35 பேர் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 35 பேர் தனியார் ஏஜென்சி மூலம் குவைத் நாட்டிற்கு பணிக்கு சென்றுள்ளனர். ஆனால் 8 நாட்கள் மட்டுமே பணி வழங்கப்பட்டதாகவும் தற்போது வேலையின்றி தவித்து வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். குவைத் நாட்டில் சிக்கி தவித்து வரும் 35 பேரையும் மீட்கக் கோரி அவர்களது குடும்பத்தினர் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தாய்லாந்தில் சிக்கி தவித்து வரும் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவரை உடனடியாக மீட்டுத் தர வேண்டும் என அவரது மனைவி கண்ணீர் மல்க தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் இருந்து ராட்சத குழாய்கள் மூலம் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு காவிரி குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது. வேடசந்தூர் ராமகிரி பிரிவு சாலை அருகே குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் 20 அடி உயரத்திற்கு தண்ணீர் அருவி போல பீரிட்டு ஓடியது. இதனால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். தகவல் அறிந்த குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து உடைந்த குழாயை சீரமைத்தனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 11ஆம் தேதி வரை கோவை, சேலம், நீலகிரி, டெல்டா மாவட்டங்கள் உட்பட அநேக மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள மகாநந்தியம் பெருமானுக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மஞ்சள், பால், இளநீர், தயிர், சந்தனம், தேன் உள்ளிட்டவைகளைக் கொண்டு மகாநந்தியம் பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை அருகே உள்ள வைத்தீஸ்வரன் கோயிலில் பல நாடுகளைச் சேர்ந்த 30 பேர் சாமி தரிசனம் செய்தனர். வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரின் சீடர் சுவாமி பிரணவானந்தா தலைமையில் தாய்வான், ஸ்பெயின், கஜகஸ்தான், குரேஷியா, ரஷ்யா, இங்கிலாந்து, பங்களாதேஷ், அர்ஜென்டினா, உருகுவே ஆகிய 9 நாடுகளைச் சேர்ந்த 30 பேர் கொண்ட குழுவினர் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்தனர். அவர்கள் சுவாமி அம்பாள், செல்வமுத்துக்குமார சுவாமி, செவ்வாய் பகவான் சன்னதிகளில் சிறப்பு வழிபாடு நடத்தினர். உலகிலேயே மிகவும் உயரமான பிரம்மாண்ட நடராஜர் சிலை வேலூரை வந்தடைந்தது. 15,000 கிலோ எடை கொண்ட அந்த சிலை 4 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்டு அரியூர் நாராயணி தங்க கோயில் வளாகத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. கும்பகோணத்தை அடுத்த சுவாமிமலையில் பஞ்சலோகத்தால் உருவாக்கப்பட்ட 23 அடி உயரமும் 17 அடி அகலமும் கொண்ட அந்த நடராஜர் சிலை லாரி மூலம் வேலூர் கொண்டு செல்லப்பட்டது. அச்சிலைக்கு வழி நெடுகிலும் மேளதாளங்கள் முழங்க மலர்களை தூவி பக்தர்கள் வரவேற்பளித்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இன்று புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை என்பதால் அதிக கூட்டம் உள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அனைத்து VIP தரிசனங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் 300 ரூபாய் சிறப்பு தரிசனத்தில் பக்தர்கள் 6 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இலவச தரிசனத்திற்காக 48 மணி நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளதாக பக்தர்கள் தெரிவித்துள்ளனர். கொச்சி கடல் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான ஈரானிய மீன்பிடி படகை அதிகாரிகள் சோதனையிட்டு அதில் இருந்து 200 கிலோ ஹெராயினை பறிமுதல் செய்தனர். படகில் இருந்த 6 ஈரானியர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹெராயின் ஆப்கானிஸ்தானில் இருந்து பாகிஸ்தான் வழியாக கடத்தி வரப்பட்டு ஈரான் படகில் ஏற்றப்பட்டதும் அந்த ஹெராயின் இலங்கைக்கு கடத்தப்படவிருந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 6 ஈரானியர்களும் கொச்சி அழைத்து வரப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு பெலாரஸைச் சேர்ந்த வழக்கறிஞர் அலெஸ் பியாலியாட்ஸ்கிக்கும், ரஷ்யாவைச் சேர்ந்த மெமோரியல் மனித உரிமை அமைப்பிற்கும், யுக்ரைனைச் சேர்ந்த சிவில் உரிமைக்கான மையம் என்ற மனித உரிமை அமைப்பிற்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பினர் போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் உள்ளிட்டவற்றிற்கு எதிராக குரல் கொடுத்து அமைதி மற்றும் ஜனநாயகத்தின் முக்கியத்துவத்தை சமூகத்தில் நிலைநாட்டியதாக நோபல் பரிசு கமிட்டி தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகள் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மீண்டும் நேரில் ஆய்வு செய்கிறார். ஆன்லைன் ரம்மியை தடை செய்யும் அவசர சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல். அன்புமணி, திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்பு. தமிழக சட்டப்பேரவை அக்டோபர் 17ஆம் தேதி கூடுகிறது. சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. உள்நோக்கத்துடன் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் ரவி குற்றச்சாட்டு. தமிழகத்தின் வரலாறு, கலாச்சாரத்தை சிதைக்க சிலர் முயற்சிப்பதாக மத்திய அமைச்சர் எல். முருகன் புகார். ஆப்கானிஸ்தானில் இருந்து கொச்சிக்கு கடத்தி வரப்பட்ட 1200 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெராயின் பறிமுதல்.
ஈரானைச் சேர்ந்த 6 பேரை கைது செய்து இந்திய கடற்படையினர் விசாரணை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். இலவச தரிசனத்திற்காக பக்தர்கள் 48 மணி நேரம் காத்திருப்பு. பல மாவட்டங்களில் வரும் 11ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.